ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 4. சஞ்சனாவை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாத அளவிற்கு அவளும் அழகிதான். படிப்பு, வேலை என எதிலுமே அவளை குறையொன்றும் கூற முடியாத அளவிற்குத்தான் இருந்தாள். மகனின் தேர்வில் அவர்களுக்கும் திருப்தியாக இரு குடும்பங்களும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கினர். எழிலரசனுக்கு வரதட்சணை வாங்குவதில் பெரிதாக உடன்பாடுகள் கிடையாது. அதை அவர் முன் வைக்கவும் ஞானகுருவுக்கும் பத்மாவுக்கும் சங்கடமாக போனது. காலம் காலமாக பெண் வீட்டினர் கொடுத்தே பழகி இருந்ததனால் அவர்களால் முடிந்த அளவு செய்ய அவர்கள் திட்டமிட்டு இருக்க, எழிலரசன் இப்படி கூறுவது அவர்களை வேறு வகையில் யோசிக்க வைத்தது. ஒருவேளை மகனின் காதலிலோ இந்த திருமணத்திலோ இவர்களுக்கு உடன்பாடு இல்லையோ, அவர்கள் அளவுக்கு தங்களால் செய்ய முடியாது என்று நினைத்து இப்படி பேசுகிறார்களோ என்று தோன்றவும் ஞானகுரு அதையே வார்த்தைகளில் எழிலரசனிடம் கேட்டிருந்தார். நாங்க ஏதாவது குறை வச்சிடுவோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம் என அவர் லேசாக தயங்கி கேட்கவும், சச்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மிஸ்டர் ஞானகுரு. நான் திருமணம் முடிக்கும் போதே என் மனைவி வீட்டில் இருந்து நான் எதையும் வாங்கலை. இங்கே பக்கத்தில் தானே இருக்கா, நீங்கள் அவகிட்டையே கேட்டு பாருங்க. எனக்கு இந்த வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்தில் உடன்பாடே இல்லை. அதனால தான் சொன்னேன், உங்கள் மகளுக்கு செய்யணும்னு உங்களுக்கு தோணுனா தாராளமாக செய்யுங்க. ஆனால் பொருட்களாக வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க. எங்கள் வீட்டில் உங்கள் மக வாழ தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. இதை நான் பெருமைக்கு சொல்லலை, உங்களுக்கு புரிய வைக்கத்தான் சொல்கிறேன். இனி வாங்கிதான் எதுவும் நாங்கள் எல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாம ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. இங்க நம்ம வாழ்க்கை முறைக்கு என்னெல்லாம் அத்தியாவசியமோ தேவையோ அத்தனையும் இருக்கு. உங்க மகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பணமா உங்க மக பெயரிலேயே ஃபிக்ஸட் போல போட்டு வைங்க. அது பின்னால அவளுக்கே கூட தேவைப்படலாம். அவங்க தனியா ஒரு வீடு வாங்கவோ வேறு ஏதோ அவசர தேவைக்கோ கூட பயன்படுத்தலாம். நீங்க உங்க மகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத நான் தடுக்க மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு சீர்னு எதுவும் வேண்டாம் என்று நிறுத்தி நிதானமாக, அதே நேரம் ஞானகுரு சரியாக புரிந்து கொள்ளும் விதமாகவும் எழிலரசன் கூறினார். எழிலரசன் பேசுவதை முழுமையாக கேட்ட பிறகே ஞானகுருவுக்கும் அவரின் மனைவி பத்மாவிற்கும் மனதில் லேசாக எழுந்த சஞ்சலம் அப்படியே தணிந்திருந்தது. இதற்குள் அதர்வாவின் எதிரே இருந்த இருக்கையில் பத்மாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த சஞ்சனாவும் அதர்வாவும் விழிகளாலேயே எதையோ பேசிக்கொண்டிருப்பதைக் கண்ட அபர்ணா அவர்களை கேலி செய்ய துவங்கவும், தனியா பேசணும்னா போய் பேசிட்டு இருங்க தம்பி என்றிருந்தார். அதை கவனித்து காஞ்சனா. அதர்வாவுக்கும் அதுவே விருப்பமாக இருந்ததோ என்னவோ. சட்டென அவன் எழுந்து கொள்ள அதை கண்டு கலுக்கென சிரித்திருந்தாள் அபர்ணா. அதை கவனித்திருந்த ஞானகுருவும் ரூமுக்கு கூட்டிட்டு போமா என மகளிடம் கூறிவிட இருவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். இவை எதிலும் அதிகம் கலந்து கொள்ளாமல் சற்று தள்ளி இருந்த சமையல் அறையில் இருந்து அனைவருக்குமாக காஃபி கலந்து சூடாக போட்ட மெதுவடையுடன் அழகாக அதை ஒரு தட்டில் தேங்காய் சட்னியோடு பரிமாறி கொண்டு வந்து ஒவ்வொருவரிடமும் கொடுத்தாள் பிரார்த்தனா. மறுபேதும் சொல்லாமல் எழிலரசன் அதை எடுத்துக்கொள்ள, எண்ணெய் தின்பண்டங்களை டயட் என கூறி மறுக்கும் அபர்ணாவும் கூட அந்த மொறுமொறுப்பான வடையை கண்டதும் எந்த மறுப்பும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள். காலையில் ஒரு காஃபி, மாலையில் ஒரு காஃபி என்று மட்டுமே குடிக்கும் பழக்கமுடைய காஞ்சனாவுமே பிரார்த்தனா கொண்டு வந்து கொடுத்த விதத்தை கண்டு மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டார். இத்தனை வருடங்களில் எத்தனையோ உறவினர் வீடுகளிலும் விசேஷ வீடுகளிலும் கூட கொடுக்கும் இடைப்பட்ட காஃபிகளை மறுப்பவருக்கு இன்று ஏனோ பிரார்த்தனாவிடம் அந்த மறுப்பை சொல்ல தோன்றவே இல்லை. அனைவருக்கும் கொடுத்து முடித்து மீண்டும் உள்ளே செல்ல முயன்ற பிரார்த்தனாவை கண்டு, எங்கம்மா ஓடிக்கிட்டே இருக்க, வா இப்படி உட்காரு
என காஞ்சனா சொல்லவும், இதோம்மா, இதையெல்லாம் உள்ள வச்சிட்டு வந்துடுறேன் என தன் கையில் இருந்தவற்றை காண்பித்து சொல்லியவள் உள்ளே சென்று விட்டாள். அவளின் இந்த பொறுப்பான அமைதியான செயல்கள் அனைத்தும் காஞ்சனாவின் மனதை இன்னும் அதிகமாகவே அசைத்து பார்த்து கொண்டே இருந்ததில், உங்க சின்ன பொண்ணு என்ன செய்யறா? படிக்கிறாளா இல்ல வேலைக்கு போறாளா என அவளை பற்றி அறியும் ஆர்வத்தோடு பத்மாவிடம் கேட்டிருந்தார் காஞ்சனா. அதில் லேசான தயக்கத்தோடு பத்மா காஞ்சனாவை பார்க்கவும், அவ +2 வரைதான் படிச்சு இருக்கா என தன் மனைவியை முந்திக்கொண்டு பதிலளித்து இருந்தார் ஞானகுரு. இதை கேட்டு திகைத்த காஞ்சனாவுக்கு, இன்றைய காலகட்டத்தில் கல்லூரிக்கு போகாமல் ஒரு பெண் இருக்க வாய்ப்பு இல்லையே என்ற கேள்வியும், ஒரு காலகட்டத்தில் பல பெண்களின் படிப்பு தடைபட காரணமாக இருந்த பொருளாதார தடையும் இவர்களின் குடும்பத்திற்கு இருப்பது போல் தெரியவில்லையே என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுந்தது. மூத்த பொண்ண பொறியியல் வரை படிக்க வைத்திருப்பவர்கள் சின்ன மகளை எப்படி படிக்க வைக்காமல் இருப்பார்கள்? அவளுக்கு செலவு செய்த அளவு இல்லை என்றாலும் கூட ஓரளவு செலவு செய்து வேறு ஏதேனும் படிக்க வைத்திருக்கலாமே என்று தோன்றவும், ஒருவேளை பிரார்த்தனாவுக்கு படிப்பதில் ஆர்வம் இல்லையோ என்று அவர் எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே, ஏன் மேல படிக்க வைக்கல என்று கேட்டுவிட்டிருந்தார் எழிலரசன். எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம் என பத்மா வருத்தமாக துவங்கவும், ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்ட ஞானகுரு, அவ காலேஜில் சேர இருந்த நேரத்துல என் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசமா இருந்தது. ஆப்ரேஷன் வர போக வேண்டிய ஒரு நிலை. இந்த குடும்பத்தோட ஆணி வேறே இவதான். இவளே சாஞ்சிட்டா நாங்க என்ன செய்யறதுன்னு புரியாம நின்னோம். எங்களுக்கு ஊர் உறவு சொந்தம்னு எல்லாம் யாருமே கிடையாதுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நாங்களும் காதல் திருமணம் தான், அதுவும் வீட்டை எதிர்த்து செஞ்சுக்கிட்டவங்க. எங்களுக்கு யாருடைய உதவியும் இல்லை. நண்பர்கள் கூட வேலை செய்யறவங்கன்னு சில பேருடைய பழக்கம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கூட வந்து நின்று இவ்வளவு பெரிய உதவியை செய்யக்கூடிய நிலையும் இல்லை. நாம அதையெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது இல்லையா? அப்போ அந்த நேரத்துல தான் எங்களுக்கு எங்க சின்ன பொண்ணு கை கொடுத்தா. திடீர்னு கர்ப்பப்பை புற்றுநோயின்னு சொல்லி 1 வாரத்துல ஆப்ரேஷன் செஞ்சே தீரணும்னு டாக்டர் சொன்னப்போ இடி விழுந்தது போலதான் முதல்ல இருந்தது. நான் அப்ப கல்கத்தாவில் வேற வேலையில இருந்தேன். என்னால 1 வாரம் லீவ் எடுத்து வந்து இங்க இருந்து பார்த்துக்க முடியுமே தவிர வேலையை விட்டுட்டு பெரிய லீவு எடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கு 2 மாதம் முன்னால் தான் என்னுடைய உடல்நிலையிலும் சில பிரச்சனைகள்னு மருத்துவ விடுப்பு வேற எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் போய் சேர்ந்து இருந்த நேரம். இந்த நிலையில இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றவள கூடவே இருந்து பார்த்துக்க ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். உதவிக்கு ஒரு ஆள் வைத்து பார்த்துக்கலாம்னா அதுக்கும் அந்த நேரம் சரியான வசதி இல்லை. பெரிய மகளை அப்போதான் இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய செலவு பண்ணி சேர்த்து விட்டிருந்தேன். என்னுடைய மருத்துவ செலவுக்கும் கொஞ்சம் பெரிய தொகை செலவாகி இருந்தது. அதுக்கு அடுத்து ஆப்ரேஷன்னு தொடர்ந்து அந்த 3 வருஷத்துல நிறைய செலவுகள். இதில் ஒரு 5000மோ 8000மோ கொடுத்து உதவிக்கு ஆள் வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அப்போதான் கல்லூரிக்கு போகாம அம்மாவை கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனா தன் படிப்பை நிறுத்தி இந்த குடும்பத்தை தன் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சா. அவ மட்டும் அப்படி செய்யலைன்னா நாங்க என்ன ஆகியிருப்போம்னு தெரியல என ஞானகுரு அந்த நேரத்திற்கே சென்றது போல் கமறிய குரலில் சொல்லி முடித்தார். இந்த சிறு வயதிலேயே பிரார்த்தனாவிடம் தோன்றியிருந்த பொறுமைக்கும் பொறுப்புணர்வுக்குமான காரணம் கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்குமே தெளிவாக புரிந்தது. அது மேலும் பிரார்த்தனாவையே கவனிக்க செய்ய, ஏனோ அவளுக்கு இது அநீதி இழைக்கப்பட்டது போல் தோன்றியதில் தன்னையும் அறியாமலே கரஸ்பாண்டன்சிலையாவது படிக்க வச்சிருக்கலாமே என்றிருந்தார் மனம் தாங்காமல் காஞ்சனா. நானும் அதைத்தான் சொன்னேன். ஆனா கொஞ்ச நாள்ல இவ உடம்பு சரியாகிடும், அடுத்த வருஷம் காலேஜுக்கே போறேன்னு சொல்லி அதை தவிர்த்து குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டா பிரார்த்தனா. ஆனா அதுக்கு பிறகு என் மனைவியின் உடல்நிலை பழைய மாதிரி மாறவே இல்லை. ஏதோ ஒரு வகையில உடல்நிலை பாதித்து கொண்டே இருந்தது. அவளால ஒரு அரை மணி நேரம் கூட தொடர்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. இது போல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா அவ உடம்பு சரியா இருக்கும். இல்ல கொஞ்சம் வேலை செய்ய தொடங்கினாலும் மூச்சு வாங்குறது, வீசிங்னு ஏதோ ஒரு பிரச்சனை தொடங்கி அதுல இருந்து அவ சரியாகி வர 1 வாரமோ 10 நாளோ ஆகும். 1 நாளோ 2 நாளோ வேலை செஞ்சுட்டு 10 நாள் இவ படுக்கையில அவதிப்படுறதை விட நானே எல்லாமே செய்யறேன்னு அதற்கு பிறகு மொத்த பொறுப்பையும் அவதான் பார்த்துக்கிறா என்றார் ஞானகுரு.
ஒரு மகளாக மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தின் தேவை உணர்ந்து தன் சுய விருப்பத்தையோ முன்னேற்றத்தையோ துளியும் யோசிக்காமல் உதவ முன்வந்த பிரார்த்தனா எழிலரசனின் மனதில் அன்பும் மரியாதையுமான ஒரு இடத்தை பிடித்து இருந்தாள். அதற்குள் இவர்கள் பேசத் துவங்கிய உடனே அங்கு வந்து அமர்ந்திருந்த பிரார்த்தனாவின் கைகளை பிடித்து கொண்ட அபர்ணா, இவ்வளவு வேலையும் நீங்க தான் செய்வீங்களா? கஷ்டமா இல்ல? என்னால எல்லாம் முடியாதுப்பா என இந்த இளமை வயதிற்கே உரிய வகையில் அதை அரும்பெரும் செயலாக பாவித்து பேசிக் கொண்டிருந்தால், சில விஷயங்கள் தூர இருந்து பார்த்தா மலைப்பாதான் இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தோம்னா அப்படி இல்ல. இதுவும் சாதாரணம்னு தான் தோணும். இதுவும் அப்படிதான். நம்ம வீடு நம்ம வேலைன்னு நினைச்சு செஞ்சோம்னா எதுவுமே கஷ்டம் இல்ல என்று சின்ன புன்னகையோடு அவளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. இந்த வார்த்தைகளும் தெளிவாக அவர்கள் இருவரின் செவியிலும் விழ பிரார்த்தனாவை திரும்பி பார்த்து புன்னகைத்தார் காஞ்சனா. இப்படி ஒரு பெண் மருமகளா கிடைப்பது எல்லாம் வரம் என்று காஞ்சனாவுக்கு தோன்றிய அதே நொடி அதே எண்ணம் எழிலரசனின் மனதிலும் எழுந்தது. அதற்குள் சஞ்சனாவும் அதர்வாவும் பேசி முடித்து அறையில் இருந்து வெளியில் வரவும் அந்த பக்கமாக திரும்பிய காஞ்சனாவுக்கு அதர்வாவின் கரத்தோடு தன் விரல்களை இணைத்து கொண்டிருந்த சஞ்சனா தென்பட்டாள். இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் பெரிதான விஷயமே இல்லை. அதிலும் இது காதல் திருமணம். இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் வேறு என்று அறிந்து இருந்தவருக்கு இது சாதாரணமாகவே தோன்றினாலும் இத்தனை பேர் முன்னிலையில் இது தேவையா என்றும் தோன்றியது. அதன்பின் மற்றதையெல்லாம் பேசி முடித்து இருந்தவர்கள் அடுத்த வாரத்தில் திருமண நிச்சயத்தை வைத்துக்கொண்டு அடுத்த மாதத்தில் வரும் முதல் முகூர்த்தத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று படபடவென தன் திட்டங்களையெல்லாம் ஞானகுரு சொல்லிக் கொண்டே செல்ல இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்து அமர்ந்திருந்தார் எழிலரசன். இங்கு இவ்வளவு தூரம் வந்து திருமண பேச்சுவார்த்தை வரை சென்றிருந்தாலும் கூட பெரிய மகனுக்கு திருமணம் முடிக்காமல் சின்ன மகனுக்கு திருமணம் முடிப்பதில் எழிலரசனுக்கு துளியும் விருப்பமில்லை. எப்படியாவது ஆத்விக் வீடு வந்து சேர்ந்த பின் அவனிடம் பேசி அவன் மனதை மாற்றி ஒரு வேலையை தேடிக்கொள்ள செய்து இரு திருமணங்களையும் ஒன்றாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே இங்கு வந்திருந்தவருக்கு முதலில் அவர்கள் சொல்வது போல் திருமண நிச்சயம் செய்து கொள்வதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் சொல்வது போல அடுத்த வாரத்திலேயே நிச்சயம் செய்து கொண்டு குறைந்தது 6 மாதமாவது அவகாசம் வாங்கி பெரிய மகனின் வாழ்க்கையையும் அதற்குள் நிலைப்படுத்திவிட்டு இருவரின் திருமணத்தையும் ஒன்றாக வைக்க வேண்டும் என்ற திட்டமே அவர் மனதிற்குள் இருந்தது. ஆனால் ஞானகுருவோ வேகமாக திருமணத்தை முடிப்பதிலேயே முனைப்பாக இருப்பதைக் கண்டு சொல்வது அறியாது திகைத்தவர் அதே திகைப்போடு திரும்பி மனைவியை பார்க்க காஞ்சனாவுக்கும் ஓரளவு எழிலரசன் மனதில் இருந்த திட்டம் தெரியும் என்பதால் அவருமே செய்வதறியாது திகைத்துத்தான் அமர்ந்திருந்தார். இவர்கள் இருவரும் இப்படி அமைதியாக இருப்பதைக் கண்டு யோசனையான ஞானகுரு, என்ன சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, நாம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று மெல்லிய குரலில் கேட்கவும், இல்ல நிச்சயதார்த்தம் வேணும்னா நீங்க சொன்னது போல உடனே செய்யலாம். ஆனா கல்யாணம் மட்டும் ஏன் இவ்வளவு அவசரமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ என்று எழிலரசன் லேசான தயக்கத்தோடு இவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்று மெல்ல இழுக்கவும், இல்ல அங்கிள், எங்களுக்கு 3 மாசத்துல ஆன்சைட் போற ஆஃபர் ஒன்று இருக்கு. அது ஓகே ஆறதுக்குள்ள கல்யாணம் செய்யணும்னு தான் நாங்க டிசைட் செஞ்சு இருக்கோம். அங்க போனா நாங்க திரும்ப வர எப்படியும் 2 வருஷமாவது ஆகும். அப்போ ரொம்ப கல்யாணத்தை தள்ளி போட்டது போல ஆகிடும் இல்லையா? அதனால தான் இப்படி பிளான் பண்ணணும் என்று தன் தந்தையை முந்திக் கொண்டு பதிலளித்து இருந்தாள் சஞ்சனா. இதை கேட்டு திகைத்த எழிலரசனின் பார்வை அதர்வாவின் மேல் பொருள் பொதிந்து ஒரு முறை பதிந்து அகன்றது. அதில் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் அதர்வா தன் பார்வையை தழைத்து கொண்டான். இதுபோல் ஒரு ஆஃபர் வந்திருப்பதை பற்றி அதர்வா முன்பே சொல்லி இருந்தால் அவன் சென்று வந்த பிறகே பேச்சுவார்த்தையை துவங்கி இருப்பார் எழிலரசன். ஆனால் அவன் அப்படி சொல்லாமல் இருந்ததனாலேயே இப்போது வந்து பேசி முடித்துவிட்டு பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தவருக்கு இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அவரை போல சங்கடமோ தயக்கமோ கொஞ்சமும் இல்லாமல், டே அண்ணா, ஆன்சைட் போறியா, சொல்லவே இல்ல என்றிருந்தால் உற்சாகத்தோடு அபர்ணா. அதில் சட்டென எதுவும் சொல்ல முடியாமல் தர்ம சங்கடமாக நெளிந்தவன் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்பது போல் தங்கைக்கு சைகை காண்பித்தான். அதிலும் பெரியவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சஞ்சனா இப்படி இடையிட்டு பேசி இருந்தது வேறு அவருக்கு சங்கடமாக இருக்கவும்
அதன் பின் வேறு எதையும் அவர் பேச முயற்சிக்கவே இல்லை. இதுவே அவர்கள் எல்லாம் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து இறுதியாக இவரிடம் கூறியது போல் எழிலரசனுக்கு தோன்றவும், இனி இதில் தான் பேசவோ தலையிடவோ எதுவும் இல்லை என்று புரிந்து அமைதியானார் எழிலரசன். திடீரென்ற இந்த எழிலரசனின் அமைதியை ஞானகுருவும் அவர் குடும்பமும் கவனிக்கவில்லை என்றாலும் காஞ்சனாவுக்கும் அதர்வாவுக்கும் அவரிடம் தோன்றியிருந்த மாறுபாடு நன்றாகவே புரிந்தது. ஆனால் இங்கு வைத்து இதை பேச முடியாது என்பதால் அதர்வா அமைதியாக இருக்க, சஞ்சனாவோ ஞானகுரு சொல்லும் பல விஷயங்களை இடையிட்டு தன் கருத்தை மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்படியே பேசி முடிக்க இறுதியாக ஞானகுரு முன்பே திட்டமிட்டு இருந்தது போல் இன்னும் 5 நாட்களில் நிச்சயதார்த்தமும் அடுத்த மாதத்தில் திருமணமும் என்று முடிவாகியது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.